மற்ற 2 மசோதாக்களை ஒன்றாக விவாதிக்க அனுமதி அளித்திருக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா. முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். திருத்தச் சட்டம் தவிர மற்ற 2 மசோதாக்களை ஒன்றாக விவாதிக்க அனுமதி அளித்திருக்கிறார் சபாநாயகர் ஓம் பிர்லா. இன்று மத்திய அரசு 3 மசோதாக்களை நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்திருந்தது. வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு வாக்கெடுப்பிலும் என்டிஏ கூட்டணியானது வெற்றி பெற்றிருந்தது. இதையடுத்து தற்போது திருத்தச் சட்டம் தவிர மற்ற 2 மசோதாக்களை ஒன்றாக விவாதிக்க சபாநாயகர் ஓம் பிர்லா அனுமதி அளித்திருக்கிறார். 3 மசோதாக்கள் மீதும் விவாதம் தனித்தனியாக நடத்த வேண்டும் என எதிர்க்கட்சி தரப்பிலிருந்து கோரிக்கையானது எழுப்பப்பட்டிருந்தது. 3 மசோதாக்கள் மீது 12 மணி நேரம் விவாதம் நடத்தப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுசித்ரா. சுசித்ரா, தகவல்கள். தொகுதி மறுவரையறை செய்வதற்கான அரசியல் சாசன திருத்த மசோதாவை தற்போது அதிகாரப்பூர்வமாக அறிமுகம் செய்து விவாதமானது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக 3 மசோதாக்கள் மாநிலங்களில் அந்த ஒரு தொகுதிகளை அதிகம் செய்வது மற்றும் யூனியன் பிரதேசங்களும் தொகுதிகளை அறிவு செய்வது தொடர்பான ஒட்டுமொத்தமாக 3 மசோதாக்கள் மீதான விவாதங்கள் ஒன்றாக அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளன. பாஜகவின் தரப்பில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தற்பொழுது மசோதாவின் மீதாக தற்பொழுது தன்னுடைய முதல் உரையை அவர் பேசி வருகிறார். குறிப்பாக குறைந்தபட்சம் 12 மணி நேரம் இந்த மசோதாக்கள் மீதான விவாதம் என்பது நடைபெறும் என்ற ஒரு அறிவிப்பை மக்களவை சபாநாயகர் தெரிவித்துள்ளது பார்க்கப்படுகிறது. நாளை மாலை 4 மணிக்கு மேல் அந்த வாக்கெடுப்பு என்பது மசோதா மீது நடைபெறும் எனவும், ஆனால் தேவைப்பட்டால் அந்த மசோதாவின் மீதான விவாத நேரத்தை கூடுதலாக 15 மணி நேரம் வரை உயர்த்துவதற்கான ஒரு தேவை இருப்பின் அது அதிகரிக்கப்படும் என்ற ஒரு கருத்தையும் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா தற்பொழுது தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்துடைய விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு பரிந்துரை அடிப்படையில் இந்த ஒரு கருத்தை அவர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது பார்க்கப்படுகிறது. எனவே குறைந்தபட்சம் 12 மணி நேரம் முதல் 15 மணி நேரம் வரை இந்த தொகுதி மறுவரையறை சட்டத்திருத்த மசோதாக்கள் மீதான விவாதம் என்பது மக்களவையில் நடைபெறும் எனும், அதன் பின்னர் வாக்கெடுப்பு நடைபெற்று அதிகாரப்பூர்வமாக மாநிலங்களவையிலும் விவாதம் என்பது தொடங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மசோதா மீதான ஒரு பதில் உரையை பிரதமர் மோடி வழங்க உள்ளார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று பிரதமர் மோடி மசோதாவின் அறிமுகத்தின் பொழுது அவைக்கு வராததற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை எதிர்க்கட்சிகள் முன்வைத்த நிலையில் அதிகாரப்பூர்வமான ஒரு பதிலுரையை அவர் வழங்குவார் என்ற ஒரு கருத்தையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் அந்த மசோதாக்கள் மீதான விவாதம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கிறது. தொடக்க உரையை தற்பொழுது மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் மக்களவையில் நிகழ்த்தி வருகிறார். விரிவான தகவல்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சுசித்ரா.